காலேஜான விஐடி ஸ்கூல் ஆஃப் லா சென்னையில செலக்ட் ஆகியிருக்காரு. இந்தியாவோட டாப் லா காலேஜான கிரைஸ்ட் டெல்லியிலுமே செலக்ட் ஆகியிருக்காரு. 12th மார்க் வந்து என்னோட கட் ஆஃப் கம்மி தான். என்னோட டேலண்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டேன். வணக்கம் பால்சஸ் லா கிளப் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம இன்னைக்கு முகேஸ்வரனை சந்திக்கிறோம். முகேஸ்வரன் 12th ஸ்டாண்டர்ட் வர மதுரையில் இருக்க ஒரு மெட்ரிக் ஸ்கூல்ஸான விவேகானந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல படிச்சாரு. 12th படிச்சு முடிச்சுட்டு லா என்ட்ரன்ஸ்க்காக நம்ம பால்சஸ் சக்சஸ் அகாடமில ப்ரிப்பேர் பண்ணாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாப் லா காலேஜான விஐடி ஸ்கூல் ஆஃப் லா சென்னையில செலக்ட் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட டாப் லா காலேஜான கிரைஸ்ட் டெல்லியிலுமே செலக்ட் ஆகியிருக்காரு. வாங்க முகேஸ்வரனோட போய் பேசுவோம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி முகேஷ். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுல. முகேஷ் தம்பி, உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என் ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா வந்து ஒரு ஆட்டோ மெக்கானிக், எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் தான் 4th ஜென்ரேஷன் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ஓகே முகேஷ், நீங்கள் 12th அப்புறம் தான் நம்ம அகாடமியில் லா என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 90% மேலே எடுத்த டாப்பரா? இல்லை, நான் 90%லாம் எடுக்கல. ஆக்சுவலாக நான் 12th ஸ்கோர் வந்து 84% தான் நான் மார்க் வாங்கினேன். நான் ஆக்சுவலாக நான் கிளாஸ் டாப்பர் தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாப்பர் கிடையாது நான். ஓகே முகேஷ், இப்போ உங்கள் கூட படித்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்ன காலேஜில் படிக்கிறாங்க? என் கூட படித்தவங்க எல்லாமே, நான் வந்து ஆக்சுவலாக படித்த ஸ்கூல் வந்து விவேகானந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். அது ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் தான். ஆனால் அவங்க 12th முடித்தோடனே அவங்கவுங்க தனியாக ஃபீல்ட் சூஸ் பண்ணி நிறைய பேர் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி போயிட்டாங்க. நான் மட்டும் 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் பிரேக் எடுத்தேன். பிரேக் எடுத்துட்டு அது எனக்கு என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும். ஸோ நான் லா ஃபீல்ட் சூஸ் பண்ணேன். ஆனால் நல்ல காலேஜில் போய் சேரணுன்றக்காண்டி ஒரு வருஷம் எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல காலேஜில் நான் போய் செலக்ட் ஆகிருப்பேன் நான். சூப்பர். உங்களுக்கு லா படிக்கணுன்ற ஆசை எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு முதல்ல வந்து 12th நான் காமர்ஸ் குரூப் எடுத்த காரணமே வந்து ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் ஆகணுன்றக்காண்டி தான். ஆக்சுவலாக நான் 12th முடிச்சிட்ட உடனே சார்ட்டர் அக்கௌண்ட் படிக்கிறதுக்கு தான் நான் அப்ளை பண்ணி போனேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சார்ட்டர் அக்கௌண்ட் போகிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை, ரொம்ப டிலே ஆகுன்றனால. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய யோசிச்சு பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது நிறைய பேர் அட்வொகேட் சூஸ் பண்ண சொன்னாங்க, எல்எல்பி. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் விசாரிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகே. நீங்கள் டாப்பரில் நீங்களே சொன்னீங்க, அப்போ லா ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா? இல்லை, முதல் ஸ்டார்டிங்கில் வந்து 12th மார்க் வந்து என்னோட கட் ஆஃப் கம்மி தான். ஸோ இதுக்கு நான் இந்த மார்க் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் என்னோட டேலண்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டேன். டேலண்ட் பில்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம், பெரிய ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் நம்ம 12th மார்க் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் அவங்க வைக்கிற இன்டர்வியூ தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கான டேலண்ட் ஸ்கில்லையும் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற ப்ரைவேட் காலேஜஸ்லாம் என்ட்ரு ஆனேன். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ரீசன் என்னன்னா, நான் 12th முடிச்சோடனே ஒரு நல்ல லா காலேஜில் பிளேஸ் ஆனதுக்காண்டி நல்ல அகாடமியில் செலக்ட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணேன். அப்போது யூடியூப்பில் வந்து நிறைய சர்ச் பண்ணும்போது நம்ம பால்சஸ் சக்ஸஸ் அகாடமி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே வந்து கன்சல்ட் பண்ணும்போது ஸோ ஓகே நம்ம இப்படி ஒரு கிளாட் எக்ஸாம் எழுதி இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு கிளாட் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் ப்ரைவேட் எக்ஸாம் எழுதினேன். ப்ரைவேட்டில் எனக்கு ரைட் டெல்லி கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து விஐடிங்க ட்ரை பண்ணேன். நான் விஐடி எனக்கு கிடச்சிருக்கு. சூப்பர். இந்த ஜேர்னியில் அகாடமியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அகாடமி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா 1-to-1 மென்டார்ஷிப் தான் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய மார்க் டெஸ்ட் வச்சாங்க. வீக்லி மார்க் டெஸ்ட் வைக்கும்போது நிறைய அனலைஸ் பண்ணுறது போது அவங்க என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொன்னாங்க. மென்டார்ஸ்னால தான் நிறையாவே என்னோடய வீக்னஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கானது வந்து என்னோட மைனஸ் பாயிண்டெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக மாற்றிக்கிட்டேன் நான். கிரைஸ்டில் விஐடிலாம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி வரும். ஸோ ஸ்கூல் டைம்லேருந்தே உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருமா எப்படி? இல்லை, எனக்கு இங்கிலீஷ் வரும். ஆனால் ஃப்ளூயன்சி வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நிறையா ஜிடி நிறைய அவங்கள்ட்ட பேசி பழகும்போது எனக்கு பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அட் சேம் டைம் என்னோட ஃப்ளூயன்சி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறத நான் பார்த்தேன் நான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷனுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூன்னு இருந்திருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு பால்சஸ் சக்ஸஸ் அகாடமியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அடுத்து எத்தனை மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க இது வர? ஸ்டார்டிங்கில் பர்சனல் இன்டர்வியூ எனக்கு ரொம்ப புதுசு. நான் ஸ்கூல் முடிச்சிட்டிங்க யாரும் வந்திருக்கோம்னாலே. அதனால் நாங்கள் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு போது இதுக்கான ஆன்சர்லாம் முன்னாடி நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டில் நாங்கள் வந்து 3 to 4 மார்க் டெஸ்ட் எடுத்துருப்பேன் நான். பர்சனல் இன்டர்வியூ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நாங்கள் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம அகாடமி சைடில் இருந்து. இப்போ நீங்கள் பால்சஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பியர் குரூப், அதாவது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருந்துச்சு? அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா பேச பழகிட்டோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போதெல்லாம் நிறைய டாபிக்ஸ் பற்றி நாங்கள் பேசுவோம். ஸோ நிறைய பாலிடிக்ஸ் இந்த மாதிரிலாம் பேசும்போது அதுக்கான நாலேஜ் எனக்கு தெரியாத போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அந்த வீட்லேயும் அந்த மாதிரி தான் டாபிக் கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது சொன்னோடனே எனக்கு வந்து டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த டாபிக் பேசினாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, கார்த்தி, ஹரி, அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறையா பேசினால தான் நான் நாலேஜ் கெயின் ஆச்சு எனக்கு. ஸோ இவ்வளோ தூரம் உங்களோட ஜேர்னி சொன்னீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் சேர போகிறீங்க. ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி?
ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் வீட்டிலவங்களும் ரொம்ப பெருமையாக தான் சொன்னாங்க. இந்த மாதிரி டெல்லி அளவுக்குலாம் கிடச்சிருக்கு என் பையனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கிடச்சோடனே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் இருந்துச்சு, பெட்டராக இருந்துச்சு அது கம்பேர் பண்ணும்போது. ஓகே, சூப்பர் முகேஷ். இப்போ விஐடியில் இல்லை கிரைஸ்டில் லா படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஜூனியர்ஸ்க்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் அட்வைஸ் என்ன? நான் என்ன சொல்லுவேன்னா, 12th மார்க் வச்சுமே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது இந்த காலேஜ் தான் நம்ம கிடைக்கும், இந்த காலேஜ் நம்ம கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து 12th மார்க் கம்மியாக தான் எடுத்தேன் நான். ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நமக்கு நெகட்டிவ்ஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு அதுக்காண்டி நான் எஃபோர்ட் போட்டேன் நான். ஓகே முகேஷ், நீங்கள் டைம் எடுத்து வந்து உங்களோட ஜேர்னியை நம்மளோட பால்சஸ் லா சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டியும் உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்காண்டியும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முகேஸ்வரன் அவரோட லா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணாரு. இது போல இன்னும் நிறைய இன்டர்வியூ வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.